உலகம் முழுவதும் எரிபொருட்களின் விலைகள் இப்பொழுது கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு நம்மால் என்ன செய்யலாம், நமது வாழ்க்கையை மேம்படுத்த நம்மால் என்ன செய்யலாம் என்பதுதான் இந்த வீடியோ. முதலாவது பாருங்க, இந்த எரிபொருள் விலைகள் கூடுவதை எம்மால 100% கட்டுப்படுத்த முடியாது. அது உலக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நம்மால சில விடயங்களை செய்யலாம். முதலாவது தான் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது டிரான்ஸ்போர்ட் என்றால் உங்களிடம் ஒரு பெட்ரோல் வாகனம் இருக்கலாம், ஒரு டீசல் வாகனம் இருக்கலாம், அல்லது நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணினாலும் அதற்கும் நிறைய நீங்கள் அந்த எரிபொருளுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கிறது முன்னர் நீங்கள் செலவழித்ததை விட. இதற்கு என்ன முதலாவது சொல்யூஷன் தான், நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை அல்லது ஹைப்ரிட் வாகனத்தை யூஸ் பண்ணுவது. எலக்ட்ரிக் வாகனம் என்றால் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டியில் ஓடும் ஸ்கூட்டர், எலக்ட்ரிசிட்டியில் ஓடும் கார் போன்ற வாகனங்கள். ஹைப்ரிட் என்றால் அதில் எலக்ட்ரிசிட்டியில் ஓடவும் முடியும், பெட்ரோல் அல்லது டீசலில் ஓடவும் முடியும். ஆகவே புதிதாக நீங்கள் வாகனத்தை வாங்க உத்தேசித்துள்ளீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் மீண்டும் ஒரு எரிபொருளில் அதாவது பெட்ரோல் அல்லது டீசலில் ஓடும் வாகனத்தை கொள்வனவு செய்ய வேண்டாம். எலக்ட்ரிக் வாகனத்தை அல்லது ஹைப்ரிட் வாகனத்தை கொள்வனவு செய்யுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் எங்கு கண்டாலும் பெட்ரோலில் ஓடும் டீசலில் ஓடும் வாகனங்களை காணலாம். ஆனால் இன்னும் 10-15 ஆண்டுகளில் 150% அளவில் எலக்ட்ரிக் வாகனம் வந்துவிடுமாம். ஆகவே இப்பொழுது எலக்ட்ரிக் வாகனத்தை பற்றி நீங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளாவிட்டாலும் எதிர்காலத்தில் அது அவசியப்படும். இப்பொழுது நீங்கள் அதனை வாங்க தொடங்குங்கள். இதுதான் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டிற்கு அந்த எலக்ட்ரிக் வாகனத்தினால் உங்கள் பெரிய ஒரு பயன் ஏற்படும். இதனால் இந்த பெட்ரோல் விலைகள் கூடுவதையும் நீங்கள் தடுக்க முடியும், மறைமுகமாக ஆவது. அடுத்தது, இந்த எலக்ட்ரிக் வாகனங்களால் சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பெரும்பாலும் எந்த பாதிப்புமே இல்லை. ஏனென்றால் அவை புகையை வெளியேற்றாது. அடுத்தது, சேவிஸ் என்பதற்கு நீங்கள் அதிகமாக, மற்ற வாகனம் என்றால் பெட்ரோல் வாகனம் என்றால் சேவிஸ் என்பதற்கு அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் வாகனத்துக்கு சேவிஸ் என்றால் பிரேக்கை செக் பண்ணுவாங்க, அடுத்தது டயரை செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆகவே சேவிஸ் சார்ஜ் கூட அதில் குறைவாக இருக்கும். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது சோலார் எனர்ஜி என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சோலார் எனர்ஜி என்பது இன்று நேற்று வந்தது அல்ல, காலங்காலமாக உள்ளது. ஆனால் நாம் அதனை கணக்கில் எடுக்கவில்லை என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் நமக்கு இலகுவாக டீசலும் பெட்ரோலும் கிடைத்தது, குறைந்த விலையில் கிடைத்தது. ஆனால் விலை கூடியது பிறகு எமது மனம் வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்குமா என்று சிந்திக்கிறது. அதனால் இன்னும் சின்ன சின்ன வீடுகளில் கூட இப்போது சோலார் எனர்ஜியை பாவிக்கிறாங்க. இந்த சோலார் எனர்ஜியால் என்ன நன்மை என்றால், இந்த சூரியன் இருக்கும் வரைக்கும் சோலார் எனர்ஜி கிடைத்துக் கொண்டே இருக்கும். சோலார் எனர்ஜியை நாங்கள் நமது வீடுகளில் பொருத்துவதற்கு தான் செலவழிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு சதம் கூட செலவழிக்க தேவையில்லை, எனர்ஜி வந்து கொண்டே இருக்கும். சில வீடுகளில் சோலார் எனர்ஜி அதனை பொருத்தியுள்ளாங்க. அதனால் எலக்ட்ரிசிட்டி பில் 150 குறைந்த சம்பவங்களும் உண்டு. ஆகவே சோலார் எனர்ஜி என்பது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த முழு உலகிலும் 150% வந்து விடுமா. நீங்கள் இப்பொழுதே அதற்காக ஷிஃப்டாக தயாராகுங்கள். அடுத்தது, எதிர்காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு கான்செப்ட் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது வளர்ந்த நாடுகளில். அது வந்து விடுமாம். நம்மளும் ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஹோமை உருவாக்கலாம். ஸ்மார்ட் சிட்டி என்றால் ஒன்றுமில்லை, ஒரே சிட்டியில் எல்லாமே கிடைக்கும். அதாவது இப்பொழுது சாதாரணமாக சென்னை, கொழும்பு மாதிரியான சிட்டிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு நிறுவனத்திற்கு சென்று இன்னும் ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் சில கிலோமீட்டர்களாவது வாகனத்தில் செல்ல வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி அவ்வாறு அல்ல, எல்லா நிறுவனங்களும் ஒரே இடத்தில் இருக்கும். நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் என்றாலும் சரி, நீங்கள் சேவிசை நாடி செல்லும் நிறுவனம் என்றாலும் சரி, கடைகள் என்றாலும் சரி, எல்லாம் இருக்கும். நடந்து போகும் தூரத்திலே இருக்கும். அடுத்தது, இப்பொழுது சாதாரண சிட்டிகளில் சில இடங்கள் பல கிலோமீட்டர்கள் சுற்றி வளைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ஸ்மார்ட் சிட்டிகள் அப்படி அல்ல, சிறிய தூரத்தில் தான் அமைந்திருக்கும், நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் அமைந்திருக்கும். நம்மளும் ஸ்மார்ட் சிட்டி என்ற கான்செப்டிற்கு இப்பொழுதே நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அடுத்தது, இன்னொரு புரட்சியை நீங்கள் செய்யலாம். அதுதான் இப்பொழுது நமது வீடுகளில் நம்மளுக்கு தெரிந்திருந்த போதிலும் பல கழிவுப் பொருட்களை வெறுமனே வெளியேற்றுகிறோம். அவ்வாறு அல்லாமல் அதனை சரியாக சுத்திகரித்து மீள் சுழற்சி நம்மளால் செய்ய முடியும். அப்படி இல்லாவிட்டால் அதனை செய்பவர்களுக்கு நாம கொடுத்து உதவ முடியும். அதனால் நிறைய எனர்ஜிகளை உருவாக்க முடியும். இது மாதிரி தான் எதிர்காலத்தில், ஏன் இப்பொழுதே வந்துவிட்டது, ஹைட்ரஜன் பேஸ் பண்ணிய எனர்ஜி, பயோகேஸ் பேஸ் பண்ணிய எனர்ஜி. பயோகேஸ் தயாரிப்பது இந்த ரீசைக்கிள் ஆகும் வேஸ்ட் மெட்டீரியல்களை பாவித்து தான். அது மாதிரியே நியூக்ளியர் எனர்ஜி கூட இப்பொழுது பல உலக நாடுகளில் வந்துவிட்டது. ஆனால் அதனை நம்மால் தனிப்பட்ட ரீதியில் உருவாக்க முடியாது. அது ரொம்பவும் பாதுகாப்பாக உருவாக்கப்பட வேண்டும். என்றாலும் அது ரிப்ளேஸ் பண்ணும் என்கிறாங்க எனர்ஜியை. அடுத்தது, இன்னும் முக்கியமான ஒரு விடயம் ஒன்று நம்ம செய்யலாம். நமது லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளும் ஒரு முறைதான், அது பழைய முறைதான், அதாவது சைக்கிளிங். இப்பொழுது சைக்கிள் என்பது, பைஸ்கிள் என்பது எங்குமே காண முடியாமல் உள்ளது. சைக்கிளை சிறிய சிறிய தூரங்களுக்கு எல்லோருமே பயன்படுத்தலாம். பைஸ்கிளை பெரிதாக பழகவும் தேவையில்லை, ஓரளவு பழவினாலே செல்லலாம். ஆகவே பைசிக்கிள் என்பதை நீங்கள் திரும்பவும் கொண்டு வந்தால் அதனால் உள்ள நன்மைகள் என்னவென்றால், உங்கள் உடற்பயிற்சி உங்களுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யாதவர் என்றால் கூட இதனூடாக நிறைய உடற்பயிற்சி கூட கிடைக்கும், உங்கள் தேவைகளும் நிறைவேறும். ஆகவே பைஸ்கிள் என்பதை திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது பைஸ்கிள் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுவதில்லை. ஸ்மார்ட் சிட்டி வந்துவிட்டால் பைஸ்கிளே போதுமானது. ஏனென்றால் நிறைய தூரங்கள் பயணிக்க வேண்டியது தேவை இருக்காது அல்லவா. ஆகவே இப்படி இந்த இப்பொழுது தோன்றியிருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் பிரச்சனையின் காரணமாக எமது மனம் வேறு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் என்று சொல்லுவாங்க, அது மாதிரி திங்க் பண்ணுவதன் ஊடாக பல புதிய ஐடியாக்கள் வந்து இந்த உலகம் புது உலகமாக மாறப்போகின்றது. அதற்கு நாமும் தயாராகும். அதன் ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த வீடியோ வந்தது. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து இந்த சேனலில் வரும். எம்முடன்